தற்பொழுது பிரதமர் நரேந்திர மோடி அடிக்கல் நாட்டு விழாவிற்காக விழா மேடையில் இருக்கிறார். அவருடன் தமிழக முதலமைச்சர், அமைச்சர்கள் மற்றும் ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் ஆகியோர்கள் இருக்கின்றனர். அதிமுகவில் இருந்து துரைமுருகன், முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, माननीय प्रधानमंत्री जी, मदुरै शहर आपका स्वागत करता है. While the Tamil Nadu model of public health is renowned for its success in providing quality health services at an affordable cost, especially to the rural people, having AIIMS in Tamil Nadu has been a long unfulfilled dream of the people. அதாவது தமிழகத்தினுடைய முதலமைச்சர் மற்றும் துணை முதலமைச்சர், பாராளுமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், தமிழகத்தினுடைய அமைச்சர்கள் அனைவரும் கொடுத்த வரவேற்பை ஏற்றுக்கொண்ட அவர் மதுரை விமான நிலையத்திலிருந்து சற்று நிமிடத்திற்கு முன்னால் தரைவழி மார்க்கமாக விழா மேடைக்கு செல்கிறார். இந்த விழா மேடையானது கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் தூரம் தான் இருந்திலும் கூட தமிழர் அதாவது அளவுக்கு அதிகமான போலீசார் உஷார்படுத்தப்பட்டு பாதுகாப்பு பணியில் தொடர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். தமிழகத்தினுடைய முதலமைச்சர், துணை முதலமைச்சர் தொடர்ந்து இணைப்புல இருங்க, நம்ம தொடர்ந்து பேசலாம். அங்கு நிகழக்கூடிய நேரடி காட்சிகளை தொடர்ந்து நேரலையில் பார்க்கலாம். Given an AIIMS for Tamil Nadu to be built at a cost of rupees 1,264 crores in 45 months. Further, as another major step forward in bridging the gaps in the tertiary healthcare facilities in Tamil Nadu state, today Honorable Prime Minister will also be inaugurating 3 super speciality hospitals set up in government medical colleges in Madurai, Tirunelveli and Tanjavur at a cost of rupees 150 crores for each project. Both the centre and the state governments with funding of rupees 450 crore and rupees 85 crore respectively have supported these projects, a boon for the people of our state. Honorable Prime Minister will also dedicate to the nation and gift to the people of Tamil Nadu 12 more post office passport seva kendra under a major initiative of the government of India for taking the passport services closer to the citizens. Tamizhaga மக்களின் நீண்ட நாள் கனவான AIIMS மருத்துவமனை இன்று நிறைவேறுகிறது. மாண்புமிகு பாரத பிரதமரின் ஆரோக்கிய இந்தியாவை நிறைவேற்றும் விதமாக மதுரையில் எய்ம்ஸ் கட்டிடத்திற்கான அடிக்கல் இன்று நாட்டப்படுகிறது. முன்னாள் முதல்வர் புரட்சி தலைவி செல்வி ஜே ஜெயலலிதா அவர்களின் கோரிக்கைக்கு இணங்க மாண்புமிகு பாரத பிரதமர் 1264 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் எய்ம்ஸ் மருத்துவமனையை மதுரைக்கு வழங்கியுள்ளார்கள். இன்றைய தினம் மருத்துவத்துறை வரலாற்றில் மிக சிறந்த தினமாகும். பாரத பிரதமரின் உடல் ஆரோக்கிய காப்பு திட்டத்தின் கீழ் தலா 150 கோடி ரூபாய் மதிப்பிலான உயர் பல்நோக்கு சிகிச்சை கட்டிடங்கள் மதுரை, திருநெல்வேலி, தஞ்சாவூரில் இன்று திறந்து வைக்கப்படுகிறது. மற்றும் பாஸ்போர்ட் வழங்கும் சேவையை தமிழக மக்களின் வீட்டு வாயிலுக்கே கொண்டு செல்லும் விதமாக 12 போஸ்ட் ஆபீஸ் பாஸ்போர்ட் சேவை மையங்கள் மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்களால் தமிழக மக்களுக்கு அர்ப்பணிக்கப்படுகிறது. I now request Honorable Deputy Chief Minister Thiru O. Paneerselvam to give his welcome address. வருகை புரிந்திருக்கின்ற அனைத்து பெரியோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மக்கள் நலம் பேண மருத்துவ திட்டங்கள் பல தந்து
மாநிலம் செழித்திடவே மகத்தான செயல் புரிந்து நேரம் பாராது உழைத்து நிலைத்த புகழ் படைத்த இதய தெய்வம் புரட்சித் தலைவி மாண்புமிகு அம்மா அவர்களை வணங்கி Honorable Prime Minister of India, Sri Narendra Modi ji, Honorable Governor of Tamil Nadu, Sri Banwarilal Purohit ji, Honorable Chief Minister of Tamil Nadu, Thiru Edappadi K. Palaniswamy, Honorable Deputy Speaker of Lok Sabha, Thiru Mu Thambithurai, Honorable Minister for Finance and Shipping, Government of India, Thiru Pon Radhakrishnan, Honorable Minister for Cooperation, Thiru Sellur K. Raju, Honorable Minister for Revenue through R.B. Udayakumar, Honorable Minister for Health and Family Welfare, Government of Tamil Nadu, Dr. C. Vijay Bhaskar, Member of Parliament, Thiru Gopalakrishnan, Member of Parliament, Thiru T. Radhakrishnan, வருகை புரிந்திருக்கின்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் திரு ராஜன் செல்லப்பா, திரு மாணிக்கம், திரு பெரிய புல்லான், திரு சரவணன், திரு நீதிபதி, Chief Secretary, Government of Tamil Nadu, Dr. Kirija Vaidyanathan, dignitaries, friends from the media, ladies and gentlemen. மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா அவர்களின் வேண்டுகோளுக்கு மதிப்பளித்து தமிழக மக்களின் கோரிக்கையான தமிழகத்தில் எய்ம்ஸ் மருத்துவமனை அமைத்திட ஒப்புதல் தந்து இன்று அதற்கான அடிக்கலை நாட்டி மதுரை ராஜாஜி, தஞ்சாவூர், திருநெல்வேலி ஆகிய மருத்துவக் கல்லூரிகளில் பல்நோக்கு உயர் சிகிச்சை பிரிவுகளை தொடங்கி வைக்கும் மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களுக்கு தமிழக மக்களின் சார்பில் எங்களுடைய இதயபூர்வமான நன்றிகளை கூறி தமிழக மக்கள் சார்பாக வருக 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 என வரவேற்று மகிழ்கிறேன். It is my proud privilege to be present here on the momentous occasion of the foundation stone laying ceremony of the All India Institute of Medical Sciences here at Topur in Madurai. In response to the request of the late Honorable Chief Minister, Purachi Thalavi Amma, the proposal to establish an AIIMS in Tamil Nadu was announced in the Union Budget 2015-16. After careful consideration of the alternative sites for the establishment of AIIMS, the Government of India has finally chosen Topur in Madurai district as the location for the AIIMS. I thank the Honorable Prime Minister and the Government of India for choosing Madurai as the location for the AIIMS. This location will greatly benefit the people residing in the southern backward districts of Tamil Nadu. The Topur Uchapeti Satellite Township is being developed by the Tamil Nadu Housing Board very close to the site of the AIIMS. This will ensure that all necessary infrastructures for the AIIMS will also develop in an orderly fashion. Purachi Thalavi Amma have Tamil Nadu numerous welfare and development programs. Some of the most important schemes are in the area of health care. As a result, Tamil Nadu has the leading health indicators amongst all states in India. Government of Tamil Nadu's investment in medical education under the guidance of Purachi Thalavi Amma has ensured that we have high quality doctors and medical professionals. The AIIMS will ensure further upgradation of the quality of health human resources in Tamil Nadu. Purachi Thalavi Amma, through the Chief Minister's Comprehensive Health Insurance Scheme, made high quality tertiary medical facilities in the private sector accessible to even the poorest. We are still in the midst of the Thai Pongal session. Many Jallikattu events are being organized with great enthusiasm in different parts of Tamil Nadu. I recall with gratitude the Honorable Prime Minister's timely intervention in January 2017, which enabled the legal conduct of Jallikattu.
அயராத உழைப்புக்கும் ஆற்றல் மிகு செயலுக்கும் தீமைக்கு அஞ்சாத நெஞ்ச உறுதிக்கும் எடுத்துக்காட்டாக திகழ்ந்து சமுதாய நலம் காத்திடவும் மக்கள் நலம் மேம்படவும் ஓய்வின்றி உழைத்து வரும் மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களுக்கு எங்களுடைய இதயபூர்வமான நன்றிகளை தெரிவித்து I thank the Honorable Prime Minister for laying the foundation stone for the AIIMS in Tamil Nadu and reassert Government of Tamil Nadu continuing commitment to provide to the people of Tamil Nadu the highest quality medical facilities. Thank you. Nandri, Vanakkam. Nandri Ayya. We now invite Honorable Chief Minister of Tamil Nadu, Thiru Edappadi K. Palaniswamy Ayya, to address the gathering. மாண்புமிகு இதயம் புரட்சித் தலைவி அம்மா தெய்வத்தை வணங்கி, மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்களே, மாண்புமிகு துணை முதலமைச்சர் அண்ணன் ஓ பன்னீர்செல்வம் அவர்களே, மாண்புமிகு மக்களவை துணைத் தலைவர் அண்ணன் மு தம்பித்துரை அவர்களே, மாண்புமிகு மத்திய அமைச்சர் அண்ணன் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களே, மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள் திரு அண்ணன் செல்லூர் ராஜ் அவர்களே, மாண்புமிகு அமைச்சர் டாக்டர் விஜயபாஸ்கர் அவர்களே, மாண்புமிகு அமைச்சர் உதயகுமார் அவர்களே, வருகின்றுள்ள மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களே, மாண்புமிகு நாடாளுமன்ற உறுப்பினர்களே, மாண்புமிகு சட்டப்பேரவை உறுப்பினர்களே, வருகின்றிருக்கின்ற திரு தலைமைச் செயலாளர் அவர்களே, மற்றும் வருகின்றிருக்கின்ற மத்திய மாநிலத்தினுடைய உயர் அதிகாரிகளே, மருத்துவர்களே, வருகின்றிருக்கின்ற பெரியோர்களே, தாய்மார்களே, வருகின்றுள்ள அத்தனை பேருக்கும் என்னுடைய முதற்கண் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, தமிழ்நாட்டிற்கு எய்ம்ஸ் மருத்துவமனை அமைக்க உத்தரவிட்டு அதற்கு அடிக்கல் நாட்டவும் மற்றும் மத்திய மாநில அரசுகளின் நிதி பங்களிப்புடன் மதுரை, திருநெல்வேலி, தஞ்சாவூர் ஆகிய 3 மருத்துவக் கல்லூரிகளில் தலா 150 கோடி ரூபாய் செலவில் பல்நோக்கு உயர் சிறப்பு மருத்துவ வசதி வழங்கும் வகையில் கட்டப்பட்டுள்ள கட்டங்களை திறந்து வைக்கவும் என்று வருகை புரிந்துள்ள தங்களுக்கு எனது நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்து எனது உரையை தொடங்குகின்றேன். எய்ம்ஸ் மருத்துவமனை அமைக்க உத்தரவிட்டு அதற்கு அடிக்கல் நாட்டவும் மற்றும் மத்திய மாநில அரசுகளின் நிதி பங்களிப்புடன் மதுரை, திருநெல்வேலி, தஞ்சாவூர் ஆகிய 3 மருத்துவக் கல்லூரிகளில் தலா 150 கோடி ரூபாய் செலவில் பல்நோக்கு உயர் சிறப்பு மருத்துவ வசதி வழங்கும் வகையில் கட்டப்பட்டுள்ள கட்டங்களை திறந்து வைக்கவும் என்று வருகை புரிந்துள்ள தங்களுக்கு எனது நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்து எனது உரையை தொடங்குகின்றேன். ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒரு எய்ம்ஸ் மருத்துவமனை அமைக்கப்படும் என்று மத்திய அரசு அறிவித்தவுடன் தமிழ்நாட்டில் இத்தகைய மருத்துவமனை அமைய வேண்டும் என்று மாண்புமிகு இதயம் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் தங்களுக்கு கடிதம் எழுதியதோடு இந்த திட்டத்திற்கு மத்திய அரசு கோரிய விவரங்கள் அனைத்தும் உடனுக்குடன் வழங்கி இந்த மருத்துவமனை அமைய வலியுறுத்தி வந்தார்கள். நானும் மத்திய அரசையும் தங்களையும் தொடர்ந்து வலியுறுத்தி வந்தேன். சுகாதார சேவைகளை மக்களுக்கு வழங்குவதில் இந்தியாவிற்கே தமிழ்நாடு ஒரு முன்மாதிரி மாநிலமாக விளங்குகிறது. வளர்ந்த நாடுகளுக்கு இணையான சுகாதார தரத்தை தமிழ்நாடு அடைய வேண்டும் என்பது மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மாவால் வெளியிடப்பட்ட தொலைநோக்கு திட்டம் 2023 குறிக்கோளாகும். தொற்று மற்றும் தொற்றா நோய்களை தடுப்பதிலும் கட்டுப்படுத்துவதிலும் சிகிச்சை அளிப்பதிலும் தமிழ்நாடு முன்மாதிரி மாநிலமாக திகழ்கிறது. பல்வேறு மருத்துவமனைகள், மருந்தகங்கள் மற்றும் மருத்துவ நிலையங்கள் மூலமாக நோய் தடுப்பு மற்றும் சிகிச்சை சேவைகளை மாண்புமிகு அம்மாவின் அரசு வழங்கி வருகிறது. மகப்பேறு நலத்திட்டங்கள் மற்றும் குழந்தை நலத்திட்டங்களை சிறப்பாக செயல்படுத்தும் மாநிலங்களில் தமிழ்நாடும் ஒன்றாகும். இத்தகைய செயல்பாடுகளினால் நிதி ஆயோக் அண்மையில் வெளியிட்டுள்ள சுகாதாரமான மாநிலம் முற்போக்கு இந்தியா அறிக்கையில் 3 முன்னிலை மாநிலங்களில் ஒன்றாக தமிழ்நாடு வகைப்படுத்தப்பட்டுள்ளது. தேசிய அளவில் குழந்தை இறப்பு விகிதம் 34 உள்ள நிலையில் தமிழ்நாட்டில் 2010 ஆண்டு 24ஆகவும் 2016 ஆண்டு 17ஆகவும் குறைக்கப்பட்டுள்ளது. இந்தியாவின் தாய்மார்கள் பேறுகால இறப்பு விகிதம் தற்போது 130 ஆகும். 2019 ஆண்டிலே தமிழ்நாட்டின் விகிதம் 90 இருந்தது. அதுவே 2014 ஆண்டு 66 குறைந்தது. தற்போது 2016-17 ஆண்டிய விவரப்படி இது மேலும் 62 குறைந்துள்ளது. ஐக்கிய நாடுகள் சபை சுகாதாரம் குறித்து வகுத்துள்ள நிலையான வளர்ச்சி இலக்குகளில் 2030 ஆண்டுகள் தாய்மார்கள் பேறுகால இறப்பு விகிதத்தை 66 குறைக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டது. இந்த இலக்கினை தமிழ்நாடு 2016 ஆண்டிலே அடைந்து மத்திய அரசின் விருதினையும் பெற்றுள்ளது. 4 புரட்சித் தலைவி அம்மாவின் தொலைநோக்கு திட்டங்களின் மூலம்
மக்களுக்கு தரமான சுகாதார சேவை கிடைக்க வழிவகை செய்யப்பட்டுள்ளது. குடும்ப திட்டத்தில் முழு கவனம் செலுத்துதல். 1994ஆம் ஆண்டு தமிழ்நாடு மருத்துவ பணிகள் கழகம் தொடங்கியது. ஆரம்ப சுகாதார நிலையங்கள், தாய் சேய் நல சேவைகள் 24 மணி நேரம் வழங்குதல், 30 படுக்கை வசதிகள் கொண்ட ஒரு ஆரம்ப சுகாதார நிலையத்தை ஒவ்வொரு வட்டாரத்திலும் ஏற்படுத்துதல், போதுமான இரத்த வங்கிகளை ஏற்படுத்துதல், இரவில் பிரசவ அறுவை சிகிச்சை செய்வதற்கு தேவையான வசதிகளை அளித்தல், பச்சிளம் குழந்தைகள் நிலைப்படுத்துதல் மற்றும் தீவிர சிகிச்சை பிரிவுகளை தோற்றுவித்தல், ஒருங்கிணைந்த மகப்பேறு மற்றும் பச்சிளம் குழந்தை சிகிச்சை பிரிவுகளின் தரத்தை மேம்படுத்துதல், பிரசவ உடல்நல திட்டத்தை அறிமுகப்படுத்துதல், தாய் இறப்பை தணிக்கை செய்தல், நாடு தழுவிய தடுப்பூசி திட்டம், தேசிய சுகாதார திட்டங்கள் அனைத்திலும் குறியீடுகளை அடைய பெறுதல் போன்ற பல்வேறு முன்னோடி திட்டங்களை தமிழ்நாடு அரசு சிறப்பாக செயல்படுத்தி வருகிறது. இதன் காரணமாகத்தான் தமிழ்நாடு சுகாதார குறியீடுகள் பல சாதனைகளை செய்ய முடிந்தது. மேற்கண்ட திட்டங்களுடன் மாதவிடாய் கால சுகாதார திட்டம், முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டம், அரசு கூடுதல் நிதியுதவியுடன் கூடிய டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி மகப்பேறு நிதியுதவி திட்டம் ஆகிய திட்டங்களும் செயல்படுத்தப்படுகின்றன. 2018ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் முதல் தமிழ்நாட்டின் மருத்துவ காப்பீட்டு திட்டத்தில் ஒரு குடும்பத்திற்கு வழங்கப்படும் காப்பீட்டுத் தொகை 2 லட்சத்திலிருந்து 5 லட்சமாக உயர்த்தப்பட்டுள்ளது. கர்ப்பிணி தாய்மார்கள் மற்றும் குழந்தையின் சுகாதார நிலையை மேம்படுத்தும் நோக்குடன் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி மகப்பேறு நிதியுதவி செயல்படுத்தப்படுகிறது. இத்திட்டத்தில் வழங்கப்படும் நிதியுதவி 12,000 18,000 ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது. கடந்த 8 ஆண்டுகளில் இத்திட்டத்தில் 51.03 லட்சம் கர்ப்பிணி தாய்மார்களுக்கு 4,651.58 கோடி ரூபாய் நிதியுதவி வழங்கப்பட்டுள்ளது. மேற்கண்ட திட்டங்கள் தவிர தாய் சேய் நலத்தை பேணுவதற்கு அம்மா குழந்தை பெட்டகம், அம்மா மகப்பேறு சஞ்சீவி, அம்மா ஆரோக்கிய திட்டம், அம்மா முழு உடல் பரிசோதனை திட்டம், மகளிர் சுகாதார திட்டம் போன்ற எண்ணற்ற திட்டங்களை செயல்படுத்தி தமிழ்நாடு இந்தியாவிற்கே முன்னோடி மாநிலமாக திகழ்ந்து வருகிறது. இறந்தவர்களின் உடல் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை திட்டத்தை செயல்படுத்துவதில் தமிழ்நாடு எப்பொழுதுமே மற்ற மாநிலங்களுக்கு முன்னுரிமையாக திகழ்ந்து வருகிறது. தேசிய அளவில் மிகச்சிறந்து செயல்படும் மாநிலம் என்ற விருதினை கடந்த 4 வருடங்களாக தமிழ்நாடு அரசு தொடர்ந்து பெற்று வருகிறது. At this juncture, on behalf of the Tamil Nadu, I would like to thank Honorable Prime Minister for sanctioning AIIMS Hospital at Madurai. I would also like to place before you that Ramanathapuram district has been historically backward and geographically remote with a long coastline. The world famous Ramaswaram temple attracted tourists across country and world, and it is located in Ramnath district. This district has been selected by Government of India as an aspirational district. I request to sanction a government medical college for this district in the ensuing union budget under centrally sponsored scheme proposal which is opening in Government of India. தமிழ்நாட்டில் மதுரை மாவட்டத்தில் எய்ம்ஸ் மருத்துவமனை 1,264 கோடி ரூபாய் செலவில் அமைக்க அனுமதி அளித்த மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்களுக்கு தமிழ்நாடு மக்களின் சார்பாகவும் எனது சார்பாகவும் மதுரை மாவட்ட மக்களின் சார்பாகவும் நன்றியை மீண்டும் ஒருமுறை இந்த தருணத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். Can we have the AV, please? Madurai, the temple city of southern India, with Meenakshi Amman temple at center, has been a seat of learning and culture since the Sangam era, with an endeavor towards making this historical. All right, a landmark moment in the history of Tamil Nadu. The people of Tamil Nadu thank the Honorable Prime Minister sincerely for making their long-cherished dream come true, for inaugurating the AIIMS facility in Madurai. தூங்கா நகரமான உழைப்பாளிகளின் மதுரைக்கு AIIMS மருத்துவமனை ஒரு சிறப்பான வரப்பிரசாதம். The Honorable Prime Minister, Thiru Narendra Modi ji, will now inaugurate the Super Speciality Hospital building at GMC Madurai by clicking the remote button. Can we have the AV?
A super speciality hospital has been built at a cost of rupees 150 crores at Rajaji Government Medical College, Madurai for augmenting tertiary healthcare service in the state. The super speciality hospital would add 320 more beds including 49 ICU beds along with 6 modular operation theatre and state-of-the-art diagnostic equipment like MRI, CT scan, cath lab and digital X-ray. The 4-storied hospital designed as per green building norms will facilitate augmenting 7 super specialty services including neurosurgery, nephrology, gastroenterology and microvascular surgery. Marching towards a healthy India, today Prime Minister Narendra Modi inaugurates the new facility at Rajaji Medical College, Madurai. The Honorable Prime Minister, Thiru Narendra Modi ji, will now inaugurate the Super Speciality Hospital building at GMC Thanjavur by clicking the remote button. Can we have the AV? A super speciality hospital has been set up in the Government Medical College, Thanjavur at a cost of rupees 150 crores for augmenting tertiary healthcare in 5 districts around the ancient Chola capital. The 6-storied hospital building would add 290 beds including 90 ICU beds along with 5 modular operation theatres and state-of-the-art equipment like CT scan, cath lab and digital X-ray facilities. This will add facilities for 10 super specialty departments including interventional cardiology, cardiothoracic surgery, neurosurgery, nephrology and gastroenterology. Today, Prime Minister Narendra Modi inaugurates the new super specialty block at Thanjavur Medical College. The Honorable Prime Minister, Thiru Narendra Modi ji, will now inaugurate the Super Speciality Hospital building at GMC Tirunelveli by clicking the remote button. Can we have the AV? A super specialty hospital block has been constructed at the Government Medical College, Tirunelveli at a cost of rupees 150 crores for augmenting tertiary healthcare in the southern part of Tamil Nadu. The 330-bedded super specialty hospital includes 50 ICU beds along with 7 modular operation theatres and state-of-the-art equipment like CT scan, cath lab and digital X-ray facilities. This will facilitate adding 8 super specialty departments including neurology, cardiology, nephrology, gastroenterology, urology in the medical college. Today, Prime Minister Narendra Modi inaugurates the new super specialty hospital at Government Medical College, Tirunelveli. Our sincere thanks to the Honorable Prime Minister, Thiru Narendra Modi ji, for launching the super speciality hospitals. Can we please have the AV for AIIMS? Augmenting tertiary healthcare in the southern part of Tamil Nadu. The 330-bedded super specialty hospital includes 50 ICU beds along with 7 modular operation theatres and state-of-the-art equipment like CT scan, cath lab and digital X-ray facilities. This will facilitate adding 8 super specialty departments including neurology, new super specialty hospital at Madurai, the temple city of southern India, with Meenakshi Amman Temple at center, has been a seat of learning and culture since the Sangam era.
with an endeavor towards making this historical city a center of excellence for medical education, healthcare and research, and to bridge the gap in tertiary healthcare facilities in the region, a new AIIMS is being set up at Madurai at a cost of rupees 1,264 crores. Spread over an area of 200 acres, the AIIMS will have a hospital with 750 beds, including 75 ICU beds, 30 trauma beds, a medical college and a nursing college. The hospital will have 18 super specialty departments to take care of critical illness, including cardiac, renal, cancer and neurosurgical issues. It will be equipped with 16 modern operation theatres, state-of-the-art diagnostic equipment including CT, MRI and cath lab. The AIIMS will also have a helipad to enable quick transfer of emergency cases. With a mantra of integrating traditional medicine, the hospital will have dedicated department of Ayush with 30 beds. The AIIMS will have a medical college with 100 MBBS UG seats and a nursing college with an intake of 60 students each lab. The AIIMS will also have a helipad to enable quick transfer of emergency cases. With a mantra of integrating traditional medicine, the hospital will have dedicated department of Ayush with 30 beds. The AIIMS will have a medical college with 100 MBBS UG seats and a nursing college with an intake of 60 students each year. The college will be equipped with modern lecture theatres, seminar halls and the latest laboratory facilities. There would also be provision for students' hostel and residential facilities for doctors, nurses and support staff. All the construction will be energy efficient and conformed to Graha 3-star ratings with rooftop solar systems. In time to come, AIIMS Madurai will provide leadership in the field of advanced healthcare, medical education and research in the region. Foundation stone for this prestigious institution is being laid today by Prime Minister Narendra Modi. Congratulations, Madurai. Now, Honorable Prime Minister Thiru Narendra Modi ji will dedicate We thank our beloved Prime Minister for helping bring a positive tide in the healthcare sector, impacting the lives of several crore families. We the people are extremely happy to have the Honorable Prime Minister amidst us. Sir, the people are eagerly awaiting to hear from you. I now have the proud privilege of requesting the Honorable Prime Minister of India, Thiru Narendra Modi ji, to address all of us. ಮಧುರೈಯಲ್ಲಿ ಬಂದ ಎಲ್ಲ ರೊಕ್ಕಂ ಎನ್ ಒಡೆಯ ವಣಕ್ಕಂ. I am delighted to be in Madurai, famous for Meenakshi Sundareshwar temple and a place that owes its name to the auspicious blessings of Lord Shiva. The country celebrated Republic Day yesterday. In some ways, the laying of foundation stone of the All India Institute of Medical Science at Madurai today reflects our vision of Ek Bharat, Shrestha Bharat.
Friends, we all know that AIIMS in Delhi had cultivated a brand name for itself in healthcare. With AIIMS in Madurai, we can say that this brand of healthcare has been taken to all corners of the country, from Kanyakumari to Kashmir to Madurai, and from Guwahati to Gujarat. AIIMS at Madurai will be constructed at a cost of more than rupees 1,200 crores. It will benefit the entire population of Tamil Nadu. Friends, the NDA government is giving great priority to the health sector so that everyone is healthy and health care is affordable. Under the Pradhan Mantri Swasthya Suraksha Yojana, we have supported upgradation of government medical colleges across India. Today, I am happy to inaugurate the super specialty blocks of Madurai, Tanjavur and Tirunelveli medical colleges. The speed and scale at which Mission Andradhanush is working is setting a new paradigm in preventive health care. Pradhan Mantri Matru Vandana Yojana and Pradhan Mantri Matri Surakshit Matrutva Abhiyan is making safe pregnancy a mass movement. The number of undergraduate medical seats have been increased by almost 30% in the last 4.5 years. The launch of Ayushman Bharat is also a big step. It is a carefully thought out approach to ensure achievement of universal health coverage for our country. Ayushman Bharat 6 to undertake path-breaking intervention to holistically address health issues. 1.5 lakh health and wellness centers are being set up to provide comprehensive primary care and preventive health services. Pradhan Mantri Arogya Yojana provides financial protection up to rupees 5 lakh per family per year to cover to over 10 crore needy families in case of hospitalization. It is the largest health insurance scheme in the world. I am happy to learn that 1,57 lakh persons of Tamil Nadu state are covered under this scheme. In just over 3 months, about 89,000 beneficiaries were admitted and an amount of more than ₹200 crore has been authorized for admitted patients of Tamil Nadu. I am also happy to learn that Tamil Nadu has already started 1,320 health and wellness centers. On the disease control front, we are providing technical and financial support to states. Our government is committed to TB elimination by 2025. I am happy to learn that the state government is upscaling the TB-free Chennai initiative and seeking to eliminate TB in the state by 2023 itself. I compliment the state for the commitment toward the implementation of all aspects of the revised National TB Control Program. I assure that the Government of India
stands committed for extending all necessary support for efforts of the state in tackling this disease. Today, I am happy to dedicate 12 post office passport seva kendras in Tamil Nadu. This initiative is one more example of improving the ease of living to our citizens. I once again assure that my government is committed to strengthen the initiative in healthcare to ensure universal health coverage. Nandri Monakam. Thank you, sir, for your words of motivation and inspiration, a unique speech from an inspiring leader. I request the audience to remain standing until the Prime Minister leaves the premises. I once again thank you, Honorable Prime Minister Thiru Narendra Modi ji, for visiting and joining us in adding a new chapter in the success stories of the state of Tamil Nadu in healthcare. I also thank the team of officials, dignitaries and people of Madurai who made this day a grand success. மதுரையில் எய்ம்ஸ் மருத்துவமனைக்கான அடிக்கல் நாட்டு விழாவை தொடங்கி வைத்த பிரதமர் மோடி மேடையில் முதலில் தமிழில் வணக்கம் என்று சொல்லி பேச ஆரம்பித்தார். அதனை நேரலையில் பார்த்தோம். பாரத பிரதமர், உலகம் போற்றக்கூடிய உத்தம தலைவர் நரேந்திர மோடிஜி அவர்களை வரவேற்று தமிழக பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் மரியாதைக்குரிய டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் வரவேற்று பேசுவார்கள். வளர்ச்சியின் நாயகன், நம் நாட்டின் இரும்பு தலைவன் மரியாதைக்குரிய மோடி அவர்களை தமிழகமும் மதுரையும் வருக 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 என வரவேற்கிறது. எங்கு பார்த்தாலும் காவி, தமிழகம் காவிமயமாகிக் கொண்டிருக்கிறது என்பதை இந்த கூட்டம் மீனாட்சியின் இந்த திடலில் காண்பிக்கிறது என்பதை தமிழகம் கவனிக்கட்டும், இந்த பாரத தேசம் கவனிக்கட்டும். எனது அன்னை மீனாட்சி, நமது பாரத பிரதமர் மோடி அவர்கள் மறுபடியும் மீண்டும் 2019 பாரத பிரதமராக பதவி ஏற்பார் என்பதை இந்த லட்சோப லட்ச கூட்டம் உணர்ச்சிகரமாக காண்பித்துக் கொண்டிருக்கிறது. இந்த லட்சக்கணக்கான தாமரைகள் மலர மலர சூரியனை எங்கே காணோம்? உங்களை பார்த்து பயந்து சூரியன் மறைந்து விட்டது. உச்சி சூரியனே எங்களை ஒன்றும் செய்ய முடியாத போது உதய சூரியன் என்ன செய்துவிட முடியும்? தமிழகத்தில் இங்கே காவி துண்டு, காவி தொப்பி, காவி ரத்தம் இங்கே பாய்ச்சப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இந்த இரும்பு மனிதரை விமர்சனம் செய்கிறார்கள். மனிதத்துவத்தை மட்டுமே பார்த்துக் கொண்டிருக்கும் இந்த தலைவனை மதத்தை வைத்து விமர்சனம் செய்கிறார்கள். வெளிப்படையாக ஆட்சி செய்யும் இந்த தலைவனை வெளிநாட்டிற்கு செல்கிறார் என்று விமர்சிக்கிறார்கள். பட்டியலின மக்களுக்கு பட்டியல் இட்டு சாதனைகளை செய்யும் இந்த தலைவனை பட்டியலிட்டு விமர்சிக்கிறார்கள். ஆனால் இந்த விமர்சனம் எல்லாம் தமிழகத்தில் எதிர்மறை விமர்சனங்களை தவிடு பொடியாக்க புறப்பட்டு வந்திருக்கிறது இந்த காவி கூட்டம், இந்த தாமரை கூட்டம். அன்பு சகோதரர்களே, தமிழகத்திற்கு நமது பலத்தை, இந்தியாவிற்கு நமது பலத்தை காண்பிக்கும் முதல் திடலாக மதுரை அமைந்திருப்பது உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். நான் 10 பாராளுமன்ற தொகுதியை சார்ந்தவர்கள் தான் இங்கே கூடியிருக்கிறோம்.
ஒவ்வொரு பாராளுமன்றமாக நான் கூப்பிடுவேன். அந்த பாராளுமன்றம் மட்டும் எழுந்து உங்களது காவி துண்டுகளையும் கைகளையும் அசைத்து தலைவனுக்கு வணக்கம் சொல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். திருநெல்வேலியின் பாராளுமன்றம், தூத்துக்குடி பாராளுமன்றம், தென்காசி பாராளுமன்றம், விருதுநகர் பாராளுமன்றம், தேனி பாராளுமன்றம், திண்டுக்கல் பாராளுமன்றம், ராமநாதபுரம் பாராளுமன்றம், சிவகங்கை பாராளுமன்றம், திருச்சி, புதுக்கோட்டை, கந்தக்கோட்டை, விராலிமலை சட்டமன்றம், அதே போல எல்லாவிற்கும் மகுடம் சூட்டும் போல மதுரை பாராளுமன்றம். மரியாதைக்குரிய மோடி அவர்களே, இந்த 10 பாராளுமன்றத்தை சார்ந்தவர்கள் சபதம் ஏற்கிறோம். எங்களை தியாகம் செய்து உங்களை நிச்சயமாக 2019 பிரதமராக்கியே தீர்வோம். அதற்கு எத்தகைய தியாகத்தையும் செய்ய இந்த கூட்டம் தயாராக இருக்கிறது என்று சொல்லி அமைகிறேன். இந்த கூட்டம் தயாராக இருக்கிறது. ஏனென்றால் தமிழகத்தில் பாஜக எங்கே எங்கே என்று கேட்டார்கள். என் அருமை சகோதரர்களே, நன்றி உணர்ச்சியோடு உங்களை கூப்பிடுகிறேன். எங்கே என்று காண்பிப்பதற்கு தமிழகம் முழுவதும் இருந்து வரவில்லை. தமிழகம் முழுவதும் இருந்து வரவில்லை. விமர்சனம் செய்தவர்களே, தமிழகத்தில் தாமரை மலருமா என்று கேட்டவர்களே, தமிழகத்தில் தாமரை காலூன்றுமா என்று பரிகசித்தவர்களே, இங்கே பாருங்கள், லட்சோப லட்ச தாமரைகள், லட்சோப லட்ச தாமரைகள். இந்த 10 பாராளுமன்றத்திலும் பாராளுமன்ற உறுப்பினர்களை உங்கள் பாதத்தில் சமர்ப்பிப்போம் என்று உறுதி கூறுகிறேன். ஏனென்றால் தமிழகத்திற்கு என்ன செய்தீர்கள் என்று கேட்கிறீர்கள். இன்று மரியாதைக்குரிய மோடி அவர்கள் எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு அடிக்கல் நாட்ட வந்திருக்கிறார். மரியாதைக்குரிய மோடி அவர்கள் பிரதமர் ஆகும் வரை இந்த நாட்டில் இருந்த எய்ம்ஸின் எண்ணிக்கை 7. ஆனால் நம் பாரத பிரதமர் வந்த பின்பு இன்று அடிக்கல் நாட்டி செயலாற்ற தொடங்கி இருக்கின்ற எய்ம்ஸின் எண்ணிக்கை 13. யாரை பார்த்து கேட்கிறீர்கள்? தமிழகத்திற்கு திட்டங்களை கொடுத்தீர்களா என்று கேட்கிறீர்கள். தமிழகத்திற்கு கொடுத்துக் கொண்டிருக்கும் திட்டங்களை எங்களால் பட்டியலிட முடியும். மறுபடியும் சொல்கிறேன், லட்சோப லட்ச தாமரை சொந்தங்களே, நம் அருமை தலைவனிடம் வெற்றியை சமர்ப்பிப்போம். அதற்கு இந்த தியாக கூட்டம் எந்த தியாகத்தையும் செய்ய தயாராக இருக்கிறது. தமிழகத்தில் தாமரை மலர்ந்தே தீரும். மீண்டும் மோடி, வேண்டும் மோடி, மீண்டும் மோடி, வேண்டும் மோடி, மீண்டும் மோடி, வேண்டும் மோடி. தமிழகத்தில் தாமரை மலர்ந்தே தீரும். நன்றி, வணக்கம். பொதுக்கூட்ட ஒருங்கிணைப்பு குழுவின் சார்பாக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கப்படுகிறது. புறநகர் மாவட்டம், நகர் மாவட்டம்
எத்தனை வெயில் வந்தாலும்